வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தீபாவளி திருநாளை முன்னிட்டு உயர்கல்வி கூடங்களில் இயங்கலையில் கற்றல் கற்பித்தல். அடுத்த வாரம் திங்கட்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு பல்கலைக்கழகங்கள், பாலிடெக்னிக் மற்றும் சமூக கல்லூரிகளை உள்ளடக்கிய அரசாங்க பொது உயர்கல்வி கூடங்களில் இந்து மாணவர்களுக்கு இயங்கலை முறையில் கற்றல் கற்பித்தல் வகுப்புகள் நடைபெறும் என்று உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்து மாணவர்கள் வரும் அக்டோபர் 16ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் அடுத்த வாரம் அக்டோபர் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை வீட்டில் இருந்தவாறு ஆன்லைனில் PDP எனப்படும் இயங்கலை முறையில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று உயர்கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உயர்கல்விக்கூட மாணவர்கள், குறிப்பாக வெகு தொலைவில் இருந்து வருகை தந்து தங்கி படிக்கும் வெளியூர் மாணவர்கள் தீபாவளி திருநாளை தங்கள் குடும்பத்தினருடன் கொண்டாடுவதற்கும் சுமார் ஒரு வார காலம் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவதற்கும் ஏதுவாக இந்து மாணவர்களுக்கு மட்டும் விலக்களிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வரும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் விலை கட்டுப்படுத்தப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் 9 பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட ஆட்டிறைச்சி, தக்காளி, சிவப்பு மிளகாய், சிவப்பு நிற சிறிய வெங்காயம், இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம், ஆஸ்திரேலிய பருப்பு, தேங்காய் ஆகியவை விலை கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களில் அடங்கும். வரும் அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை இப்பொருட்கள் விலை கட்டுப்படுத்தப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் என்று உள்நாட்டு வாணிபம், வாழ்க்கை செலவின அமைச்சர் ஆர்மிசான் மொமன் அலி தெரிவித்தார். தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் ஆதரவுடன் இலக்கவியல் அமைச்சின் 2025ஆம் ஆண்டுக்கான தீபாவளி பொது உபசரிப்பு வரும் அக்டோபர் 18ஆம் தேதி சனிக்கிழமை கோலாலம்பூர் KL சென்ட்ரல் லார்ட் F தளத்தில் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறவிருக்கிறது. தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்புக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ ஆகியோர் சிறப்பு வருகை புரிவர். பல்வேறு இனம், சமயத்தை சேர்ந்த பொதுமக்கள், அமைச்சின் பணியாளர்கள், தொழில்துறை சார்ந்த சமுதாயத்தினர் என சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த தீபாவளி பொது உபசரிப்பில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இலக்கவியல் அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சஹியா மடானி சீனார் புறப்படுவான் என்ற கருப்பொருளுடன் இந்த தீபாவளி பொது உபசரிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு தீபாவளி கொண்டாட்டத்தின் முக்கிய அடையாளம் மட்டுமல்ல, மடானி மலேசியாவின் கட்டமைப்பிற்குள் மலேசியர்களின் ஞானம், நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையையும் குறிக்கிறது என்று இலக்கவியல் அமைச்சு தெரிவித்துள்ளது. செபாக் தக்ரோ விளையாட்டு தமிழ், சீன பள்ளிகளில் அறிமுகப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெனா யோ தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையில் எல்லை தாண்டிய கலாச்சாரத்தை விதைக்கும் முயற்சியாக தமிழ், சீன பள்ளிகளில் ஒரு முன்னோடி திட்டமாக புறப்பாட நடவடிக்கைகளில் செபாக் தக்ரோ விளையாட்டு அறிமுகப்படுத்தப்படும் என்று ஹெனா யோ குறிப்பிட்டார். விளையாட்டின் வாயிலாக ஒற்றுமையுணர்வை வலுப்படுத்தும் அதே வேளையில் மலேசிய ஒற்றுமை விளையாட்டுகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு நிதி அமைச்சு அதிகாரம் வழங்கியதன் அடிப்படையில் செபாக் தக்ரோ விளையாட்டு தாய்மொழி பள்ளிகளில் பிரவேசிக்கவிருக்கிறது என்று ஹெனா யோ தெரிவித்தார். அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழ் ஊடகங்களை சேர்ந்த 16 பேருக்கு தபோங் கசே ஹவானா நிதியகத்தில் இருந்து நிதி உதவி வழங்கப்பட்டது. நாட்டின் தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவின் விஸ்மா பர்னாமாவில் இன்று திங்கட்கிழமை தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி செங் தலைமையில் தபோங் கசே ஹவானா நிதி உதவி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தமிழ் ஊடகங்களில் பணிபுரியும் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளானவர்களுக்கு மருத்துவ சோதனை மற்றும் அவர்களின் குடும்ப சிரமங்களை குறைக்கும் நோக்கில் இந்த நிதி உதவியை தபோங் கசே ஹவானா சார்பில் துணை அமைச்சர் தியோ வழங்கினார். மடானி அரசாங்கத்தின் மைய கருப்பொருளான சினாரி ஹராப்பான் உத்தோஹ்கான் புறப்பாடுவான் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நிதி உதவியை பர்னாமா தலைவர் டத்துஸ்ரீ வாங் சுன் வாயுடன் இணைந்து துணை அமைச்சர் தியோ வழங்கினார்.
16 பேருக்கு ரொக்க நிதி உதவியும் தீபாவளி ஹேம்பர்களும் வழங்கப்பட்டன. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மலேசிய ஊடகவியலாளர் தினமான ஹவானா உதயமான போது ஊடகத்துறையில் நலிவுற்ற பணியாளர்களுக்கு உதவும் நோக்கில் தபோங் கசே ஹவானா தோற்றுவிக்கப்பட்டது. இதுவரையில் நாடு முழுவதும் உள்ள 532 ஊடகவியலாளர்கள் இந்த நிதியகத்தின் வாயிலாக பலன் பெற்றுள்ளனர். இந்நிகழ்வில் தொடர்புத்துறை அமைச்சின் கட்டமைப்பு, தொலைத்தொடர்பு துணை தலைமை செயலாளர் மனோ வீரபத்ரன், பர்னாமா தலைமை செயல்முறை அதிகாரி டத்தின் படுகா நூர் உல் ஆஃபிடா கமாலுடின், பர்னாமா தலைமை ஆசிரியரும் 2025ஆம் ஆண்டுக்கான ஹவானா திட்டத்தின் இயக்குநருமான அருள்ராஜ் துரைராஜ் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் மாயிகாவிற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் பிரச்சனை தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் அஹமத் ஜயித் ஹமீடியுடன் தான் என்று மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். தேசிய முன்னணியில் இருந்து விலகி மாயிகா பரிகாத்தான் நேஷனலுடன் இணைவது குறித்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாயிகாவின் எதிர்காலம் குறித்து தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அஹமத் ஜயித் ஹமீடி எங்களுடன் பேசி வருவதாக கூறியுள்ளார். டாக்டர் ஸ்ரீ ஜஹீட்டின் இந்த கூற்று உண்மையிலேயே எங்களுக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது. காரணம், டாக்டர் ஸ்ரீ ஜஹீட்டை நாங்கள் சந்தித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். 600 ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய முன்னணியுடன் ஓர் உறுப்பு கட்சியாக மாயிகா இருந்து வருகிறது. எங்களுக்கு எப்போதும் ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருக்க வேண்டியது அந்த கூட்டணியின் பொறுப்பு மற்றும் கடமையாகும். ஆனால் பல கட்டங்களில் மாயிகாவை தேசிய முன்னணி கழற்றி விட்டுள்ளது, கண்டும் காணாமல் இருந்துள்ளது. இது உண்மையிலேயே உறுப்பு கட்சி என்ற முறையில் மாயிகாவையும் அதன் உறுப்பினர்களையும் அதிருப்தி அடைய செய்துள்ளது, ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. எனவே இவ்விவகாரத்தில் மாயிகா ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியுள்ளது என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பூடி 95 பெட்ரோல் திட்டத்தின் கீழ் ஹெய்லிங் ஓட்டுநர்கள் மாதம் ஒன்றுக்கு 600 லிட்டர் ரான் 95 பெட்ரோலை பெறுவர் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. தற்போது வழங்கப்பட்டுள்ள 300 லிட்டர் பெட்ரோல் ரான் 95 600 லிட்டராக உயர்த்தப்படுகிறது என்று அது குறிப்பிட்டுள்ளது. அபாட் எனப்படும் தரைமார்க்க போக்குவரத்து ஏஜென்சியுடன் தரவுகள் சரிபார்க்கப்பட்டதில் ஹெய்லிங் ஓட்டுநர்களுக்கான பெட்ரோல் விநியோகத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. சபா மாநிலத்தின் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி வரும் வியாழக்கிழமை முடிவு செய்யப்படவிருக்கிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையமான SPR வரும் வியாழக்கிழமை தனது சிறப்பு கூட்டத்தை கொத்தகினபாலுவில் நடத்தவிருக்கிறது என்று இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அன்றைய தினம் காலை 10 மணிக்கு தொடங்கும் இந்த சிறப்பு கூட்டத்திற்கு பின்னர் நடைபெறும் செய்தியாளர்கள் கூட்டத்தில் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் என்று அந்த ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவில் முதல் ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்ட லித்தியம் பேட்டரிகளுக்கான SW103 திட்டமிடப்பட்ட கழிவுப் பொருட்களின் ஆற்றலை திரும்பப் பெறும் வசதியை MS வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சுண்டியான் பர்ஹாட் என்ற MSWM நிறுவனம் அறிமுகப்படுத்தி வரலாறு படைத்துள்ளது. சுற்றுச்சூழல் இலாகாவினால் முழுமையாக உரிமம் பெற்ற இந்த உயர் தொழில்நுட்ப வசதியை நெகிரி செம்பிலான் அரசாங்கத்தின் மூத்த ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ ஜலலுடின் அலியாஸ் இன்று நீலாயில் தலைமை தாங்கி அறிமுகம் செய்தார். நெகிரி செம்பிலான் மாநில அரசின் கிராமப்புற மேம்பாடு, தோட்டம் மற்றும் மூலப்பொருள் ஆட்சிக்குழு உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ ஜலலுடினுடன் இந்த நிகழ்வில் பாரம்பரியம், தொழில்நுட்பம், புதுமை மற்றும் இலக்கவியல் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் முகமது ஃபைசால் ரம்லி, தொழில் முனைவோர், மனிதவளம், பருவநிலை மாற்றம், கூட்டுறவு மற்றும் பயணிட்டாளர் துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம், வீடமைப்பு, ஊராட்சித்துறை மற்றும் போக்குவரத்து ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் மற்றும் MSWM நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வியூக ஆலோசகர் டாக்டர் ஃபாரிஸ் நஸ்ருல் செஹ்னோ, நிர்வாக இயக்குனர் டாக்டர் A. மரியா சூசே அருளானந்தம், இயக்குனர் மகதேவன் அந்தோனி, அரசு நிறுவனங்கள், தொழில்துறை உறுப்பினர்கள் மற்றும் ஊடகங்களின் பிரதிநிதிகள் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த கண்டுபிடிப்பு சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு முறையுடன் ஆற்றலை திரும்ப பெறும் முதல் லித்தியம் பேட்டரி செயல்முறை என்று மலேசிய சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றது.
அப்துல் ரஹ்மானின் கூற்றுப்படி பேட்டரிகளுக்கான SW103 ஆற்றலை திரும்ப பெறும் இந்த அறிமுகமானது MSWM நிறுவனத்துக்கு மட்டுமல்ல, நாட்டிற்கும் ஒரு முக்கியமான சாதனையாகும் என்று வர்ணித்தார். மோட்டார் சைக்கிள் வாயிலாக சிங்கப்பூரில் வரி செலுத்தப்படாத சிகரெட்டுகளை கடத்தி சென்ற மலேசிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசியாவில் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிளில் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி சிகரெட்டுகளை கடத்திய நிலையில் சிங்கப்பூர் உட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் சிங்கப்பூர் குடிநுழைவுத் துறையும் ICA அதிகாரிகளும் அந்த நபரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்ட போது வரி செலுத்தப்படாத 400க்கும் மேற்பட்ட பாக்கெட் சிகரெட்டுகளை தனது மோட்டார் சைக்கிளில் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சுற்றுப்பயணிகள் என்ற போர்வையில் சிங்கப்பூருக்குள் நுழையும் சந்தேகத்திற்கு இடமாக உள்ளவர்கள் தடுக்கப்பட்டு சோதனையிடும் முறையில் அந்த மலேசிய பிரஜை சிக்கியதாக அது குறிப்பிட்டுள்ளது. ஐரோப்பா சந்தையை இலக்காக கொண்டு கடத்தப்படவிருந்ததாக நம்பப்படும் 59 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள 173.14 கிலோ எடை கொண்ட கஞ்சா இலைகளும் கஞ்சா பூக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த அக்டோபர் 3, 5 ஆகிய தேதிகளில் 25க்கும் 41க்கும் இடைப்பட்ட வயதுடைய 2 பெண்களும் 5 ஆடவர்களும் கைது செய்யப்பட்டது மூலம் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் முறியடிக்கப்பட்டதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் இயக்குநர் டாக்டர் உசேன் ஓமார் கான் தெரிவித்தார். சுபங் ஜயாவில் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணும் ஆணும் கைது செய்யப்பட்டது மூலம் அவர்களின் வீட்டில் 115 பிளாஸ்டிக் பைகளில் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. அதன் பின்னர் நடத்தப்பட்ட 2வது சோதனையில் அடுத்து 5 நபர்களும் பெரிய அளவில் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டாக்டர் உசேன் குறிப்பிட்டார். போதைப்பொருள் மட்டுமின்றி 1,29,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள 2 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கொலஸ்லாங்கோ ஈஜோக் தமான் ஜாசா வீடமைப்பு பகுதியில் இறைச்சி வெட்டும் கத்தியை ஏந்திக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்திய நபரை போலீசார் வளைத்து பிடித்தனர். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நிகழ்ந்தது. வெட்டுக்கத்தியை ஏந்திக் கொண்டு ஆவேசமாக செயல்பட்ட அந்த நபரின் நடத்தையினால் விரும்பத்தகாத சம்பவம் ஏதும் நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். அவ்விடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த நபருடன் பேச்சு கொடுத்து சாந்தப்படுத்திய பின்னர் அவர் வளைத்து பிடிக்கப்பட்டதாக கொலஸ்லாங்கோ மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிதண்டன் அஸ்ஹருடீன் தஜுடின் தெரிவித்தார். அந்த நபரை பிடிக்கும் போது சற்று அமளித்துமளி ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.